அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவி சேனல். நான் ஜிவி டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்கான வீடியோ இது. இது 37வது வீடியோ. இதுக்கு முன்னாடி 36 வீடியோ போட்டிருக்கேன். 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் 7வது இயல் வரைக்கும் உரைநடை வரைக்கும் போட்டுட்டேன். தொடர்ந்து போட்டேன். அதில் செய்யுள் உரைநடை அப்படின்னு எதுவும் மிஸ் ஆகக்கூடாதுன்றதுனால தொடர்ந்து போட்டுட்டு இருந்தேன். இடையில் இப்போது டிஎன்பிஎஸ்சி செகண்ட் குரூப் தேர்வு வந்துச்சு. அதில் ஒரு 10 கொஸ்டின் வந்துடுச்சு. நான் இப்போ தான் ஜூலை 20லேருந்து தான் போட்டேன். முழுசாக இன்னும் போட்டே முடிக்கல 10th கூட. அதுலேருந்தே 10 கொஸ்டின் வந்துருச்சு. ஏன்னா இலக்கணம்லாம் நடுவில் நான் போட்டிருக்கேன். இலக்கணத்துலேருந்து தான் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் அது எனக்கு இன்னும் ஊக்கப்படுத்துறதா இருந்துச்சு. டிஆர்பி எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. அதனால் தொடர்ந்து வீடியோ போடுறேன். நீங்கள் இது பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் முறையாக பார்க்குறவங்க எல்லா வீடியோவும் பாருங்கள். அப்போ முழுமையாக உங்களுக்கு படித்த மாதிரி இருக்கும். இப்போ இன்றைக்கி நான் வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் தான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். கடைசியில் எடுத்துக்காட்டெல்லாம் சொல்லியிருக்கேன் எப்படியெல்லாம் கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வல்லினம் மிகுமிடங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வல்லினம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இது சொல்லும்போது நான் முன்னாடி கொஞ்சம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போது மெய்யெழுத்துக்கள் 18 இருக்குது இல்லையா? அது 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். அது உச்சரிப்புக்கு தகுந்த மாதிரி இது வன்மையாக ஒலிக்கிறதுனால வல்லினம். கசட தப்பறை. கசட தப்பறைன்னு நம்ம ஞாபகத்துக்காக தான் சொல்லுவோம். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு இந்த 6 மெய்யெழுத்தும் வல்லின எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அந்த புள்ளி இல்லைன்னா வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள் அது. இப்போது நம்ம சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுகெல்லாம் எழுதும்போது முதல்ல இருக்கிற மொழி நிலைமொழி, சேர்றது வருமொழி. வருமொழியில் முதல் எழுத்துக்கள் காவோ சாவோ தாவோ பாவோ அந்த வரிசையில் இருந்துச்சுன்னா அதுக்குரிய மெய்யெழுத்து வருமா வராதா? வர்றது தான் வல்லினம் மிகும், வரலைன்னா வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு சொல்லும்போது உங்களுக்கு புரியும். டாவும் ராவும் எந்த சொல்லுலேயும் முதல் எழுத்தாக வராது. அதனால் டா ரா விட்டுட்டு கா சா தாப்பா இந்த 4 வரிசையில் சொற்கள் வந்துச்சுன்னா வருமொழியில் அதுக்கு முன்னாடி அதனுடைய மெய்யெழுத்து வருமா வராதா? அதுதான் வல்லினம் மிகும்ன்றது. இப்போ எடுத்துக்காட்டு சொல்லும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். வல்லெழுத்துக்கள் காசா தாப்பானாலும் மொழிக்கு முதல்ல வரும். அது நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்து தோன்றி புணரும். அதுதான் வல்லினம் மிகும் இடங்கள்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள் எடுத்துக்காட்டு. அறைன்றது நிலைமொழி. முதல்ல இருக்கிறது எப்பவுமே நிலைமொழி. தொடரில் கூட அப்படி தான். முன்னாடி இருக்கிறது நிலைமொழி, சேர்றது வருமொழி. இந்த புள்ளின்றது வருமொழி. இப்போ ரெண்டும் நம்ம சேர்த்து எழுதும்போது அரை புள்ளி அப்படின்போது இந்த பூ வரிசை இருக்குன்றதுனால இப்பு தான் வரும். அந்த பூ வரிசை பா வரிசை எது வந்தாலும் இப்பு தான் வரும். அதனுடைய மெய்யெழுத்து. தா வரிசைன்னா இத்து வரும். சா வரிசைக்கு இச்சு வரும். கா வரிசைக்கு இக்கு வரும். இப்போ பா வரிசை வந்துருச்சு. அதனால் இப்பு வருதுங்க. அரை புள்ளி. அரை குட்டல் புள்ளி அரை புள்ளி. அது மாதிரி இங்கே எந்த சொல் வந்தால் இங்கே வர காசா தாப்பாவுக்கு புள்ளி வரணும், வரக்கூடாது. அதுதான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அட்டவணையில் பாருங்கள். வல்லினம் மிகுயிடம் மிகாயிடம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். புக்கில் வேறு இடத்துல இருக்குது. நீங்கள் அங்கே இங்கே படித்தா குழம்பிடணும். ஒரே இடத்துல கொண்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போது ஆ ஈ சுட்டெழுத்து இங்கே பாருங்கள். ஆ வந்துச்சா? வருமொழியில் சா வருதா? இது நிலைமொழியா? இதெல்லாம் நிலைமொழியாக இருக்கும்போது வருமொழியில் காசா தாப்பா வந்தால் புள்ளி வருமா வராதா? அதுதான் ஆ ஈ சுட்டெழுத்து. இந்த சுட்டு பெயர் ஏ வினா எழுத்து எந்த வினாச்சொல் இது எந்த இடத்துல வந்தாலும் அது பக்கத்தில் காசா தாப்பா என்ற எழுத்தை கொண்ட சொற்கள் வரும்போது அதனுடைய மெய்யெழுத்து வரும். பாருங்க. ஆ கூட்டல் சட்டை அச்சட்டை. இந்த கூட்டல் காலம் இந்த காலம். இப்போ நீங்கள் தொடரில் கூட இந்த காலம்னு எழுதணும்னா இங்கே இக்கு வருமா வரக்கூடாதான்னு யோசிக்கும்போது அப்போ உங்களுக்கு தெரியும். இந்த சுட்டு பெயர் வந்தால் இங்கே கா வந்தால் இங்கே இக்கு வரணும். அதாவது கான்னா கா வரிசை எது வந்தாலும். கோலம் கூட வரலாம். இந்த கோலம்னா கூட இக்கு வரணும் இங்கே. ஏன்னா கா வரிசை அது மாதிரி. இப்போது ஏ குட்டல் திசை எத்திசை இங்கேயும் வரணும். அதான் ஏ பக்கத்தில் வரணும்னு சொல்லிட்டாங்க. எந்த வந்தாலும் எந்த குட்டல் பயணம் எந்த பயணம். அங்கு சென்றேன் அங்கு சென்றேன். அங்கு இங்கு எங்கு எது வந்தாலும் அது பக்கத்தில் அதனுடைய புள்ளி எழுத்து வரணும். சென்றேன் வந்தால் இச்சு வரணும். போனேன் வந்தால் இப்பு வரணும். கண்டேன்னா இக்கு வரணும். அது மாதிரி அங்கு கண்டேன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கா வந்தால் இக்கு வரணும். அதுதான் இந்த வருமொழி முதல் எழுத்து வச்சு தான் இந்த மெய்யெழுத்து எழுதணும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது எது வந்தால் இங்கே மிகணும் மிகக்கூடாது. அதுதான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு விவரம். அடுத்து பார்த்திங்கன்னா அது இது சுட்டு பெயர்கள்
எது எவை வினாப்பெயர்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த வரிசை காசா தாப்பா வந்தால் மிகணுமா மிகக்கூடாதா பாருங்கள். அது இது வந்திருக்கு ஆனால் இங்கே மிகலை. கான் வரிசை கா தான் வருது ஆனால் இங்கே மிகலை. அப்போது எது எதுக்கு பின்னாடி மிகக்கூடாதுன்னா அது இது வந்துட்டு இது வந்துச்சுன்னா காசா தாப்பா மிகக்கூடாது. அது இது எது எவை இதுக்கு பின்னாடியெல்லாம் புள்ளி எழுத்து வர தேவையில்லை. எங்கெங்கே வரணும் எங்கெங்கே வரக்கூடாது அதுதான் இப்போ நம்ம பார்க்குறது. இரண்டாம் வேற்றுமை விரியில் மிகும். இரண்டாம் வேற்றுமைன்றது வந்து ஐ வந்து வெளிப்படையாக வந்தால் அங்கே புள்ளி வரணும், மறைஞ்சு வந்தால் வரக்கூடாது தொகையில். அதான் நான் வந்து தொகைநிலை தொடர்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா எது எது தொகை எது எது தொடர்னு உங்களுக்கு தெளிவாகவே புரியும். இங்கே பாருங்கள், கதவை ஐ வந்து வெளிப்படையாக வந்துச்சு அதனால் இத்து வந்திருக்கு. இங்கே தா வரிசை அதனால் இத்து. காட்சியை ஐ வெளிப்படையாக வந்துச்சு அதனால் இங்கே பா வர்றதுனால இப்பு. தகவலை ஐ வெளிப்படையாக வந்துச்சு. அதாவது தொடர், இதெல்லாம் தொடர் இல்லைனா விரினாலும் தொடர்னாலும் ஒன்று தான். இரண்டாம் வேற்றுமை விரின்னு சொல்லலாம் அல்லது இரண்டாம் வேற்றுமை தொடர்னு சொல்லலாம். தொகைன்னா வராது, இதெல்லாம் வெளிப்படையாக தெரியாது. இந்த தொடர்லலாம் வரும்போது புள்ளி வரணும். அதே தொகையாக இருந்தால் வர தேவையில்லைங்க. பாருங்கள், இது வல்லினம் மிகா இடத்துலையும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இரண்டாம் வேற்றுமை தொகையில் மிகாது. தொடரில் மிகிச்சா தொகையில் மிகக்கூடாது. நாடு கண்டான், இது என்ன அர்த்தம்? நாட்டை கண்டான்னு அர்த்தம். ஐ வெளிப்படையாக வராததுனால இங்கே புள்ளி வரல. கூடு கட்டு, கூட்டை கட்டுன்னு அர்த்தம். அதே கூட்டை கட்டுன்னு வந்திருந்தால் இக்கு போட்டிருப்போம் நம்ம, கூட்டை கட்டுன்னு. இங்கே வந்து இது தொகையாக இருக்கிறதுனால இக்கு நம்ம போடல. அதே மாதிரி தகவலை திரட்டுன்னும் போது அங்கே இத்து போட்டோமா, இங்கே தகவல் திரட்டுன்னும் போது நடுவில் வந்து மறைஞ்சிருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து புள்ளி எழுத்து வர தேவையில்லை. தாவரிசைக்கு இத்து போட தேவையில்லை. அதே தகவலை திரட்டுனா இத்து போட்டிருப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து மூன்றாம் வேற்றுமை தொகையிலையும் வந்து வல்லினம் மிகாது. இப்போ வந்து கையால் தட்டு, ஆள் மறைஞ்சிருக்கு, அந்த இடத்துல நம்ம கைத்தட்டுன்னு இத்து போட தேவையில்லை. ஏன்னா இங்கே ஆள் மறைஞ்சிருக்குள்ள மூன்றாம் வேற்றுமை தொகை வரும்போது நம்ம வந்து புள்ளி எழுத்து வரக்கூடாது. அதே பாரு, இரண்டாம் வேற்றுமையில் விரியில் தான் வந்துச்சு, இங்கே வந்து தொகையில் வரக்கூடாது. இது மூன்றாம் வேற்றுமை தொகையிலையும் வரக்கூடாது. அதே மாதிரி நான்காம் வேற்றுமை தொகையில் மிகாது, நான்காம் வேற்றுமை தொகையில் மிகாது ஆனால் விரியில் மிகும். பாருங்கள், நான்காம் வேற்றுமை விரியில் மிகும். விரினா அதே மாதிரி 2க்கும் 4க்கும் ஒரே மாதிரி தான். விரியில் வந்து மிகும், தொகையில் மிகாது. இப்போ பாருங்கள், இங்கே கு வந்து வெளிப்படையாக முதியவருக்கு கொடு கு வந்துடுச்சா, மெட்டுக்கு பாட்டு கு வந்துடுச்சா, ஊருக்கு செல் கு வந்துச்சா, அதனால் இங்கே சேவுக்கு இச்சு, பாவுக்கு இப்போம், கோவுக்கு இக்கும் போட்டுக்கணும் நம்ம. அதாவது விரி, நான்காம் வேற்றுமை விரி அல்லது நான்காம் வேற்றுமை தொடரில் கூக்கு வந்து கூ பக்கத்தில் வந்து மிகும். அடுத்து நான்காம் வேற்றுமை தொகையில் மிகாது. பாருங்க, வீடு சென்றான்னா வீட்டிற்கு சென்றான்னு அர்த்தம். இங்கே மறைஞ்சிருக்கிறதுனால இங்கே வந்து இச்சு நம்ம போடல. அதே மாதிரி ஐந்தாம் வேற்றுமை தொகையிலையும் மிகாது. கரையிலிருந்து பாய்ந்தான்றதுக்கு கரை பாய்ந்தான்னு வந்துருச்சு தொகை, அதனால் மிகாது. அது பின்னாடி நான் இது இன்னொரு முறை விளக்கமாக சொல்கிறேன். எல்லா தொகையும் விரியும் கலந்து வர்றதுனால உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். கடைசியில் இன்னொரு முறை நான் தெளிவாக சொல்லிடுறேன் இதை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தனிக்குறிலை அடுத்து வரும் ஆகார இற்று எழுத்தின் பின் வல்லினம் மிகும். தனிக்குறில்ன்றது வந்து பாருங்கள், தனிக்குறில் பக்கத்தில் ஆகாரம் வரணும். தனிக்குறில் இங்கே பாருங்கள், நிலா நீ வந்து தனிக்குறில், லா வந்து ஆகார ஈற்றுச்சொல் நிலா. அப்போது இங்கே வருமொழியில் சோ வர்றதுனால இங்கே இச்சு வருது, நிலாச்சோறு. இப்போது கா வந்து தனிக்குறில், இன் கூட்டல் ஆகார ஈற்றுச்சொல் இதுனா இங்கே கா வர்றதுனால இங்கே இக்கு. அப்போது தனிக்குறில் நீயும் காவும் தனிக்குறில், அடுத்து வர்றது ஆகார ஈற்றுச்சொல் லா நா ஆகார ஈற்றுச்சொல், அதனால் அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சோவுக்கு இச்சும் காவுக்கு இக்கும் வந்திருக்கு. அடுத்து மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விதிகளில் மிகாது. பாருங்கள், அண்ணனோடு அது வந்து ஆள் ஓடு ரெண்டுமே வந்து மூன்றாம் வேற்றுமை தான். அண்ணனோடு போ, அதனால் இப்போ இங்கே வரல. எனது சட்டை இங்கேயும் வந்து மிகலை. எனது அது வெளிப்படையாக வந்துச்சு, அதனால் இங்கே மிகலை. இந்த வேற்றுமைக்கு மட்டும் கடைசியாக ஒரு முறை சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இவ்வளோ நேரம் புரியணும்னு கொஞ்சம் நிதானமாக சொன்னேன். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடலாம். இது வந்து சேர்த்து எழுதுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் பிரித்து எழுதுக. இப்போ இங்கே 10 கூட்டல் பாட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இப்போ போட்டு 10 பாட்டுன்னு எழுதுவீங்க. அதே 10 பாட்டு கொடுத்துட்டு பிரித்து எழுதுங்கன்னு சொன்னால் இப்போ விட்டுட்டு 10 கூட்டல் பாட்டு அப்படின்னு எழுதுவீங்க நீங்கள். அதுதான் அப்படியே ஆப்போசிட் தான் இது, பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகன்றது. இங்கே பார்த்தீங்கன்னா 8 10ன்ற எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி மட்டும்தான் வல்லினம் மிகும். பாருங்க, 10 8 வருதா, அதனால் இங்கே பாவுக்கு இப்போவும்
வருமொழியில் தோ வர்றதுனால இத்தும் போடுறோம். வருமொழி முதல் எழுத்து வச்சு தான் இங்கே புள்ளி எழுத்து வருமா வரலையான்றது. நிலைமொழிக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. நிலைமொழியில் என்ன இருந்தால் வருமொழியில் புள்ளி வருன்றது தான். நிலைமொழியில் 8 10க்கும் போது வருமொழியில் வந்து புள்ளி எழுத்து வருமா வராதா, வருமொழி முதல் எழுத்து வச்சு அப்படி கண்டுபிடிக்கணும். இங்கே வருமொழி முதல் எழுத்துப்பா, அதனால் இப்பு, இங்கே தோ, அதனால் இத்து. அப்போ 8 10க்கு மட்டும்தான் மிகணும். மற்ற எந்த எண்களுக்கும் வந்து எண்ணு பெயருக்கும் மிகாதுங்க. பாருங்கள், 8 10 தவிர பிற எண்ணு பெயர்களுக்கு பின் மிகாதுங்க. பாருங்கள், ஒரு புத்தகம், ஒரு புத்தகம்னு இப்பு போடக்கூடாது. 3 கோடி, 3 கோடின்னு இக்கு போடக்கூடாது. 4 கோடிக்கு கா வரிசை தான் இருந்தாலும் இக்கு போடக்கூடாது. இங்கேயும் கா வரிசை தான், இக்கு போடக்கூடாது. இங்கே பா வரிசை தான், இப்பு போடக்கூடாது. ஏன்னா 8 10 வந்தால் மட்டும்தான் புள்ளி வரணும். மற்ற எந்த எண்ணு பெயருக்குமே புள்ளி வரக்கூடாது. இதில் ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, பிழையற்ற தொடரே எழுதுன்னு உங்களுக்கு 8. அப்போது இங்கே 8 தொகை அப்படின்னு கொடுக்குறாங்க. அங்கே ஒரு புத்தகம், அப்புறம் இங்கெல்லாம் புள்ளி போட்டு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க ஈஸியாக. இதெல்லாம் வந்து இங்கே மிகக்கூடாது. 8 தொகை மட்டும்தான் கரெக்டு. அது மாதிரின்னு சொல்லிட்டு 8 தலை, வேறு 8 தொகையே இல்லை, 8 தலை. அது மாதிரி அந்த காத்தா பா அரிசி வந்துச்சுனாவே அங்கே புள்ளி எடுத்து வந்துடணும் 8 10க்கு மட்டும். மற்றது எதுக்குமே வரக்கூடாது. ஆனால் எல்லாத்துக்குமே புள்ளி போட்டு இதில் வந்து சரியான தொடரை கண்டுபிடினா இது மட்டும்தான் நம்ம சரியான தொடர். அது மாதிரி எல்லாம் தான் கேட்பாங்க. நம்ம புரிஞ்சுக்கும் போது வந்து அவங்க எப்படி கேட்டாலும் நமக்கு அது புரியுறத வச்சு நம்ம எழுதிட முடியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 8 10க்கு மட்டும்தான் வல்லினம் மிகணும். 8 10ல் தொடங்குது. மற்ற எந்த எண்ணு பெயர் வந்தாலும் அது பக்கத்தில் புள்ளி போடக்கூடாது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அடுத்து பாருங்கள், 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். தொகைன்னா 6ஆம் வேற்றுமை வெளிப்படையாக இருக்கக்கூடாது. இங்கே புலித்தோல்னா என்ன அர்த்தம், புலியினது தோல்னு அர்த்தம். இங்கே அது மறைஞ்சிருக்குது. அதனால் இங்கே வந்து புலி கூட்டல் தோல்னு இருந்துச்சுன்னா புலித்தோல் நீங்கள் போட்டுக்கணும். அதே புலியினது தோல், புலியினது தோல்னு போட்டாங்கன்னா நம்ம போடக்கூடாது. இங்கே புலித்தோல்ன்றதுனால மறைஞ்சிருக்கு, தொகையாக இருக்குது. 6ஆம் வேற்றுமை தொகையில் புள்ளி வரணும். ஆனால் 6ஆம் வேற்றுமை தொடர் விரியாக வந்துச்சுன்னா அதில் வந்து வேறு தொடர்னால் அது வெளிப்படையாக தெரியுதுன்னு அர்த்தம். பாருங்கள், குரங்கினது குட்டி, இங்கே வந்து குரங்கினது அது வருது, வெளிப்படையாக வருது இல்லையா. அப்போது இது வந்து குரங்கினது குட்டின்றது வந்து இதில் வந்து வல்லினம் மிகக்கூடாது, இக்கு வரக்கூடாது. அப்போது வேற்றுமை தொகையில் மிகும், வேற்றுமை தொடரில் அதாவது விரியில் மிகாது. அப்புறம் என ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும். பாரு, என கேட்டார் இக்கு வரணும், வருவதாக கூறு இக்கு வரணும். இங்கே காவரிசுன்றதுனால இக்கு, இங்கேயும் காவரிசு அதனால் இக்கு. அப்போ என ஆக வந்துச்சுன்னா அது பக்கத்தில் புள்ளி வரலாம். அதுக்கடுத்து அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற என்னும் சொற்களின் பின் மிகாது. பார், அன்று சொன்னார், இங்கே சாவரிசு தான் ஆனால் இச்சு போடல. என்று தருவார். அப்போது நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும். அன்று இன்று ஆவது, ஆவதுன்னா அவராவது, ஆவதுன்னா வெறும் ஆவதுன்னு தனியாக வராது, அவராவது. அடான்னா யாரடா, அடா யாரடா. அடி ஏனடி. அதுக்கடுத்து போன்ற, கம்பரை போன்ற. இது மாதிரிலாம் வரும்போது பக்கத்தில் வந்து காசா தாப்பா வந்தால் கூட புள்ளி வரக்கூடாது. பாரு, அன்று சாவரிசு தான், இச்சு வரக்கூடாது. இங்கே என்று தாவரிசு தான், இத்து வரக்கூடாது. அவர் ஆவதுன்றது இருந்துச்சா தாவரிசு தான், ஆனால் அவராவது இத்து தருவார் வரக்கூடாது. அதே மாதிரி யாரடா என்னும்போது யாரடா ஏனடி இதெல்லாம் வரும்போது அந்த சே வந்தால் கூட இச்சு போடக்கூடாது. ஏனடி செல்கிறாய். அது மாதிரி கம்பரை போன்ற கவிஞன், இங்கே போன்ற வர்றதுனால இங்கே இக்கு வரக்கூடாது. கம்பரை போன்ற கவிஞன் வரக்கூடாது. ஏன்னா போன்ற பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் ரூல். எங்கெங்கே வரக்கூடாதுன்னா அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா அது பக்கத்தில் வல்லின எழுத்துக்கள் மிகக்கூடாது, மிகாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்பி திரும்பி 2 முறை பாருங்கள். புக்லேயும் இருக்குது, படித்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இதில் போடுறேன். என்ன புக்லேயும் நீங்கள் படிச்சுக்கலாம். இது நம்ம சொல்லும்போது உங்களுக்கு புரியும். அப்புறம் ஒரு 2 3 முறை அதை அப்படியே மெமரி பண்ணிக்கினீங்கன்னா ஈஸியாகும். நீங்கள் பாருங்கள், எடுத்துக்காட்டு ஞாபகம் வச்சுக்கினீங்கன்னா ஈஸியாகும். இப்போ ஊமை தொகை, தொகையில் வந்து வல்லினம் மிகும். ஊமை, இப்போ தாமரை பாதம்னா என்ன, தாமரை போன்ற பாதம், போன்ற மறைஞ்சிருக்குதா, அப்போ இது ஊமை தொகை. அதுக்கு தான் நான் தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடரெல்லாம் வந்து பார்க்க சொன்னது வீடியோ 5 11 இதில் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், தாமரை பாதம் இது ஓமை, இங்கே போன்றன்ற ஓமை சொல் மறைஞ்சிருக்குது, ஓமை தொகையாக இருக்குது. அதனால்
தாமரை கூட்டல் பாதம்னு இருந்துச்சுன்னா தாமரை பாதம், இங்கே பா வரிசை வறுமொழியில் பா வர்றதுனால இப்போ போட்டு எழுதிடுவீங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உண்மை தொகையில் மிகாது, அதுக்கு தான் நான் கம்பேர் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஓமையில் மிகுது, உண்மையில் மிகாது. ஏன்னா உண்மைன்றது வந்து உம்மு மறைஞ்சிருக்கும் நடுவில் கடைசியிலலாம். தாயும் தந்தையும் இங்கே ஒரு உம்மு இங்கே ஒரு உம்மு மறைஞ்சிருக்கு இல்லையா, இது மாதிரி இடத்துலலாம் இங்கே தா வந்தால் கூட இத்து போடக்கூடாது, தாய் தந்தைன்னு போடக்கூடாது, தாய் தந்தை. அப்போ நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கணும், உண்மை தொகையாக இருந்துச்சுனாவே அதில் வந்து நம்ம மிகக்கூடாது வல்லின எழுத்துக்கள். இங்கே கூட வல்லெழுத்து தான் வந்துருக்குது, வறுமொழியில் பா தான் வந்திருக்குது. ஆனால் இப்போ போடல, ஏன்னா ரூலர் தான் உண்மை தொகையில் வல்லினம் மிகாது, ஆனால் ஓமை தொகையில் வல்லினம் மிகும். ஓமைனா நடுவில் போன்ற போல இதெல்லாம் மறைஞ்சிருக்கிறது தான் ஓமை. உண்மைன்றது உம்மு மறைஞ்சிருக்கிறது. இதெல்லாம் நான் இலக்கண குறிப்புன்னு ஒன்று கொடுத்துருப்பேன் உங்களுக்கு, அதில் இதெல்லாம் சொல்லியிருப்பேன் நான், எது உண்மை தொகை எது ஊமை தொகை இதெல்லாம். எல்லா இது இலக்கண வீடியோலாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், அதற்கடுத்து அதற்கு இதற்கு எதற்கு இந்த சொற்களெல்லாம் வச்சோன்னா மிகணும். பாரு, அதற்கு சொன்னேன் இச்சு, அதற்கு சொன்னேன். இதற்கு கொடு, இதற்கு குட்டல் கொடுஞ்சா இதற்கு கொடு. எதற்கு கேட்டாய் இக்கு. இது வந்து பிரித்தெழுதுகளை பயன்படும், சேர்த்தெழுதுக. அப்புறம் ஏதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்து இதில் வல்லினம் மிகினம் மிகா இடங்களை கரெக்ட் பண்ணி எழுத சொல்லுவாங்க. அப்போ வந்து எந்தெந்த இடத்துல புள்ளி வரணும், எந்தெந்த இடத்துல தேவையில்லாமல் கொடுத்துருந்தாங்களோ அதை எடுத்துடணும், இதெல்லாம் தெரியணும் உங்களுக்கு. அது மாதிரி கூட ஒரு வீடியோ 10th ஒரு பேராகிராஃப்லேருந்து கொடுத்துருக்கேன் நான். மொழிப்பயிற்சியெல்லாம் பாருங்கள். மொழிப்பயிற்சியில் வந்து நிறைய இது மாதிரி விஷயம்லாம் இருக்கும். இதில் வர்றது கொஸ்டின் நிறைய இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு, இதுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகாது. இங்கே பாருங்கள், அதற்கு இதற்கு எதற்கு பின்னாடி வரணும், அவ்வாறு இவ்வாறு எவ்வாறுக்கு பின்னாடி வரக்கூடாது. பாருங்கள், அவ்வாறு பேசினான், இங்கே பே வந்து இதுதான் வல்லெழுத்து தான், பாவரிசு தான், ஆனாலும் இப்போ போடல. பாருங்கள், அவ்வாறு பேசினான், இவ்வாறு சொன்னான், எவ்வாறு கேட்டான். நீங்கள் இச்சோ இக்கோ நம்ம போடக்கூடாது. என்ன ரூல் படி அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு வந்தால் பக்கத்தில் வல்லின எழுத்து வறுமொழியில் இருந்தால் கூட அது மிகக்கூடாது, புள்ளி எழுத்து வரக்கூடாது, அப்படியே எழுதணும். அடுத்து பாருங்கள், இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லியாச்சு. சில உருவக சொற்களின் பின் வல்லினம் வரும். உருவகமாக சொல்கிறோம் இல்லையா, அப்போது வாழ்க்கை படகு, உலக பந்து, உலகத்தை வந்து பந்தாக உருவகப்படுத்திக்கிறாங்க, வாழ்க்கையை படகாக உருவகப்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து வல்லின எழுத்துக்கள் மிகும். பாவுக்கு இப்பு, இங்கேயும் பாவுக்கு இப்பு வந்துச்சு. இப்போ வாழ்க்கை கூட்டல் படகுனா நீங்கள் சேர்த்து எழுதும்போது வாழ்க்கை படகுன்னு இப்பு போட்டு எழுதணும், ஏன்னா இது உருவகம். உலக பந்துனா உலக பந்து, அது மாதிரி. அதே மாதிரி எழுவாய் தொடரில் விழித்தொடர் ரெண்டுத்துலையுமே மிகக்கூடாது. எழுவாய் தொடர்னா நடுவில் எதுவும் மறைஞ்சிருக்காது, ஏதாவது அந்த செயலை செய்கிறவங்க பேர் வந்து ஒரு செயல் வந்திருக்கும், அந்த மாதிரி தான். பாருங்கள், குதிரை தாண்டியது, இது நடுவில்லாம் எதுவும் மறையலை, இது எழுவாய், இது வந்து தாண்டியதுன்றது வந்து வினைமுற்று. அப்போ எழுவாய் தொடர் தொடர்ந்து எது வந்தாலும், எழுவாய் தொடர் வந்தால் அதில் வந்து வல்லினம் மிகக்கூடாது. அதுக்கடுத்து விழித்தொடர், அதே மாதிரி கூப்பிடுறோம் இல்லையா ஒருத்தரை, தந்தையே தாயே மகளே, அது மாதிரி கூப்பிடும்போதும் வந்து பக்கத்தில் வல்லினம் மிகக்கூடாது. அப்போ எழுவாய் விழி ரெண்டுலையுமே 8 இது இருக்குது, வேற்றுமை உருபுகள். வேற்றுமை வந்து 8 இருக்குது. எழுவாய்க்கும் விழிக்கும் உருபு கிடையாது, அப்படியே பேருக்கும் பேர் கூப்பிடுற மாதிரி இருக்கும். இது பக்கத்துலலாம் வல்லினம் மிகக்கூடாது. மற்ற ஐயாளுக்கும் இன்னதுக்குன்னு அது தனித்தனியாக சொல்லிட்டேன், எங்கெங்கே மிகவும் மிகாதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், குதிரை தாண்டியது தா தான் வருது, குதிரை குட்டல் தாண்டியதுன்னு கொடுத்தா நீங்கள் அப்படியே குதிரை தாண்டியதுன்னு இயல்பாக எழுதிடணும். இத்து போட்டு குதிரை தாண்டியதுன்னு போடக்கூடாது. அதே மாதிரி தந்தையே பாருங்கள் அப்படின்னா அது அப்படியே தான், தந்தையே கூட்டல் பாருங்கள் கொடுத்து சேர்த்து எழுத சொன்னாங்கன்னா தந்தையே பாருங்கள் அப்படி தான் எழுதணும், இப்பு போட்டு எழுதக்கூடாது. மகளே தா, மகளே தான் தான் எழுதணும், மகளே இத்து போட்டு தான்னு எழுதக்கூடாது. அப்போது நமக்கு தெரியணும், எழுவாய் தொடர் வந்தாலும் இது எழுவாய்னா ஒரு செய்கிறவங்க செயலை செய்கிறவங்களும் பக்கத்தில் ஒரு செயலும் இருக்கும், நடுவில் எதுவும் மறையாமல் இருக்கும், அது மாதிரி தான் எழுவாய் தொடர். இந்த தொடரில் வந்து வல்லெழுத்து எது வந்தாலும் காசா தாப்பா இங்கே வந்தால் கூட இங்கே வந்து புள்ளி எழுத்து வரக்கூடாது. அதே மாதிரி விழித்தொடர் கூப்பிடுற மாதிரி இருக்கிறது எதுலேயுமே காசா தாப்பா வறுமொழியில் வந்தால் கூட நம்ம புள்ளி எழுத்து அந்த தொடர் வந்தால் கூட போடக்கூடாது. அடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வல்லின வினையிடத்தில் வந்து இந்த உரிச்சொற்கள் சால தவ தட குழ இதெல்லாம் வச்சுன்னா இது பக்கத்தில் வல்லினம் மிகணும். இங்கே பாருங்கள், சால பே வர்றதுனால இப்போ சால பேசினான், இது பிரித்து எழுதுனா சால கூட்டல் பேசினான்னு இருக்கும், சால பேசினான். தவ கூட்டல் சிறிது தவச்சிறிது, இங்கே சாவரிசுன்றதுனால இச்சு, அதனால் எது எதுக்கு பின்னாடி மட்டும் வரணும்னா சால தவ தட குழ,
இது தவிர இன்னும் நிறைய உரிச்சொற்கள் இருக்குது. அதுக்கு பின்னாடியெல்லாம் வல்லினம் மிகக்கூடாது. இங்கே பாருங்கள், சால தவ தல கொட தவிர ஏனைய உரிச்சொற்களின் பின் மிகாது. ஏனைய உரிச்சொற்கள் என்னென்னா இங்கே பாருங்கள், உரு, நனி, கடி, கழி, கூர், மா இது மாதிரிலாம் இருக்குது. அது பக்கத்துலலாம் வருமொழி முதல் எழுத்து காசா தாப்பா வந்தால் கூட வல்லினம் மிகக்கூடாது. இங்கே பாருங்கள், உரு பொருள் இப்பு போடல, நனி தின்றான் இத்து போடல, கடி காவல் இக்கு போடல. அதனால் நீங்கள் இது மட்டும் இது 4 ஞாபகம் வச்சுங்க. இது வந்தால் மட்டும் நம்ம புள்ளி வைக்கணும். மற்ற எழுத்து வந்தால் புள்ளி எழுத்து வரக்கூடாதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இனி தனி சொற்களுக்கு பின் மிகும். இனி தனி அதுக்கு பக்கத்தில் ஏதாவது அந்த காசா தாப்பா எழுத்து வந்தால் பாருங்கள், இனி காண்போம் கா வர்றதுனால இக்கு, தனி சிறப்பு வர்றதுனால இக்கு. வருமொழி முதல் எழுத்து வச்சு தான் நம்ம அந்த புள்ளி எழுத்து போடணும். இங்கே கா வரிசைன்னா இக்கு, சா வரிசைன்னா இச்சு. இது வந்து நிலைமொழி. நிலைமொழிக்கு பின்னாடி தான் அங்கே சொல்லுங்கிறது. அது வந்து இலக்கணத்தில் இப்படி சொல்லுவாங்க. அதுவும் வருமொழி முன் வர்றதுன்னுவாங்க. இனி முன் அப்படின்வாங்க. முன்னுன்னா முன்னாடி இப்படி அப்படி சொல்லுவாங்க இலக்கணத்தில். நான் இங்கே புரிகிற மாதிரியே உங்களுக்கு பின்னாடின்னு கொடுத்துட்டேன். அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, அத்தனை, அத்தகைய, இத்தகைய, இத்தகைய இதுக்கு பின்னாடிலாம் வந்து வல்லினம் மிகாது. பாருங்கள், அவ்வளவு, அவ்வளவு பெரியது, இவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது, அத்தனை சிறியது, இத்தனை சிறியது, எத்தனை சிறியது, அத்தகைய பாடம், இத்தகைய பாடம், எத்தகைய பாடங்கள் இது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இது வரக்கூடாது. எதுக்கு வரக்கூடாதுன்றது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். மிக நிறைய சொல்லல, மிகச்சிறந்தது, மிகப்பெரியவர் அப்படின்னு அது மாதிரி வர பாருங்கள். மிகச்சிறந்தவர்னா இச்சு வரணும், மிகப்பெரியவர்னா இப்போ வருது. அது மாதிரி மிக வந்துச்சுன்னா வருமொழியில் முதல் எழுத்து காசா தாப்பா வந்தால் அதனுடைய புள்ளி எழுத்து போட்டுருணும். அதனுடைய வல்லின எழுத்து மிக்கு வரணும். மிக்கு வர்றதுன்னா புள்ளி வந்து வர்றது. பாருங்க, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, நேற்றைய, இன்றைய, நாளைய, பொதுவாக யா வர்றதெல்லாம் வல்லினம் மிகாமல் தான் வருது. பாருங்க, அப்படிப்பட்ட காட்சி, அப்போதைய பேச்சு, நேற்றைய சண்டை. இங்கே அப்படிப்பட்ட காட்சினாவே இப்படிப்பட்ட காட்சி, எப்படிப்பட்ட காட்சி, அப்போதைய பேச்சு, இப்போதைய பேச்சு, எப்போதைய பேச்சு, நேற்றைய சண்டை, இன்றைய சண்டை, நாளைய சண்டை இந்த மாதிரி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஓர் எழுத்து ஓர் மொழியில் வல்லினம் மிகும். பாருங்கள், தீ பிடித்தது, பூ பந்தல், ஒரு எழுத்து ஒரு மொழி, அது வந்து பக்கத்தில் புள்ளி வருது. தீன்றது ஒரு எழுத்து ஒரு மொழி தான், பூன்றது ஒரு அதே மாதிரி கைப்பிடின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. கைப்பிடின்னு இப்போ வரும். நான் கை ஒரு எழுத்து ஒரு மொழி, அதனால் இதெல்லாம் பார்த்துங்க. அதுக்கடுத்து வியங்கோள் வினைமுற்று தொடரில் மிகாது. வியங்கோள்னால் வாழ்க, வருக, செல்க அது மாதிரி காவிகுதி வந்து வர்றது. அதுக்கு பக்கத்துலலாம் வந்து வல்லினம் மிகாது. அப்படியே எழுதிட வேண்டியதுதான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஈறுகெட்டதுன்னா கடைசியில் வந்து இங்கே கூவாத குயில்னு வருது, கூவா குயில். ஓடாத குதிரைன்றது ஓடா குதிரைன்னு வருது இல்லையா. இங்கே தா ஈட்டு எழுத்து கெட்டு இருக்குது. அதனால் இது மாதிரி வர்றதுலலாம் வந்து வல்லினம் மிகும். ஈறுகெடுதலெல்லாம் உங்களுக்கு நான் இலக்கண குறிப்பில் வந்து இதெல்லாம் தெளிவாக சொல்லியிருப்பேன். நாங்கள் ஈறுகெடுதல்லாம் என்னன்னு சொல்லிட்டு. ஒரு எழுத்து இல்லாமல் போயிட்டால் கெடுறதுன்னு வாங்க இலக்கணத்தில். இங்கே கோவாத குயிலில் தான் கோவா குயில்னு நிற்கிறாங்க. எதிர்மறைன்னு ஏன் சொல்கிறோன்னா குவிய குயில்னா தான் உடன்பாடு. கூவலைன்றதுனால எதிர்மறைன்னு சொல்கிறோம். இங்கே ஒரு எழுத்து இல்லாததுனால ஈறுகெட்டன்றோம். அதுதான் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அவங்கெல்லாம் வந்து வல்லினம் மிகும். ஆனால் பெயரெச்சத்தில் மிகாது. அதே பெயரெச்சம் வரும்போது மிகாது. பாருங்கள், வந்த சிரிப்பு, பார்த்த பையன், வந்த இச்சு போடல, வந்த சிரிப்பு அப்படியே தான். பார்த்த பையன் இப்பு போடல, பார்த்த பையன் அப்படியே தான். அப்போது பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. இது பின்னாடி ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். அதுக்கடுத்து பாருங்கள், கேட்டுக்கொண்டான் விட்டுச்செல். இதுனா வன்தொடர். வன்தொடர்னால் கசடு தப்புற வந்து அது கூட ஊ சேரும்போது குசுடு துப்புரு வரும். அதுதான் வன்தொடர்னுவாங்க. அதுதான் குற்றியலுகரம்னுவாங்க. இது ஏன் வன்தொடர்ன்றாங்கன்னா அந்த எழுத்துக்கு முன்னாடி வல்லின எழுத்துக்கள் வருது பாருங்கள், இட்டு, இரு. அதே மெல்லின எழுத்துக்கள் வந்து குசுடு துப்புரு இருந்துச்சுன்னா மென்தொடர்னுவாங்க. இடைநிலை எழுத்துக்கள் வந்து குசுடு துப்புரில் ஏதாவது ஒரு எழுத்து இருந்துச்சுன்னா இடைத்தொடர் குற்றியலுகரம்னுவாங்க. இங்கே வந்து வல்லின எழுத்து இட்டு வரும். அதனால் வன்தொடர் குற்றியலுகரம்ன்றாங்க. வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி
புள்ளி எழுத்து வரும்னு சொல்கிறாங்க வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து 3, 5, 6 வேற்றுமை தொடரில் மிகாது. தொடர்னால் வெளிப்படையாக வரும்போது மிகாது. வேறு என்னோடு 3வது என்னோடு ஒடுன்றதும் 3ஆம் வேற்றுமை இதுதான் உருபு தான். ஆளுன்றதும் 3ஆம் வேற்றுமை உருபு தான். அதனால் என்னோடு வெளிப்படையாக வரும்போதும் வராது. மரத்தில் இருந்து பறி குரங்கினது குட்டி அவனது சட்டைங்க எங்குமே வந்து வல்லினம் மிகலை. அடுத்து பார்த்திங்கன்னா அகர ஈற்று வினையச்சத்தின் பின் மிகும். அகர இகர ஈற்று வினையச்சத்தின் பின் வல்லினம் மிகும். அங்கே பாருங்கள் ஆட ஆ அகர ஈறு, ஓடி ஈ இகர ஈறு, ஆட பக்கத்தில் இச்சு வந்துருச்சு, ஓடி ஈ வர்றதுனால இப்பு. அப்போது வினையச்சத்தில் அகர இகர ஈற்று வந்துச்சுன்னா வினையச்சத்தின் பின் வல்லினம் மிகும். இந்த ஆட ஆ இட்டில் பார்த்திங்கன்னா இட்டுக்கொட்டல் ஆ வரும். ஓடி பார்த்திங்கன்னா இட்டுக்கொட்டல் ஈ வரும். அப்போது அது பக்கத்தில் வர்றதெல்லாம் வல்லினம் மிகும். அகர ஈகிறு ஈற்று வினையச்சத்தின் பின் வல்லினம் மிகும். அதுக்கடுத்து படி என்று முடியும் வினையச்சத்தின் பின் மிகாது. வரும்படி சொன்னார் பெரும்படி கூறினார். படி பக்கத்தில் இச்சு வரக்கூடாது, இக்கெல்லாம் வரக்கூடாது. அது படி, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. படி பக்கத்தில் வரக்கூடாது. அதுக்கடுத்து திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும். திசை பெயர் எது வந்தாலும் புள்ளி எழுத்து வந்துடணும். இங்கே பாருங்கள் கிழக்கு பகுதி பா வர்றதுனால இப்பு, வடக்கு பக்கம் இப்பு. அதே மாதிரி கிழக்கு திசைன்னா இத்து வரும், கிழக்கு திசை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா திசை பெயர் பக்கத்தில் வல்லினம் மிகும். அதுக்கடுத்து நிலைமொழி உயர்தனியால் அமையும் தொடரில் மிகாது. நிலைமொழி வந்து இப்போ தலைவின்றது நிலைமொழி, கூற்றுன்றது வருமொழி. இப்போ சேர்த்து எழுதும்போது இங்கே இக்கு வரக்கூடாது. ஏன்னா நிலைமொழி வந்து உயர்தனியாக இருந்துச்சுன்னா மிகக்கூடாதுன்றாங்க. அதனால் இங்கேயும் தொண்டர்ன்றது உயர்திணை, அதனால் படை பக்கத்தில் இப்பு வரக்கூடாது. அப்போது நிலைமொழி உயர்திணையாக இருந்தால் வல்லினம் மிகக்கூடாது. வருமொழி வந்து கசடு தப்பறை எழுத்து வந்தால், அதாவது காசா தாப்பா வந்தால் கூட மிகக்கூடாது உயர்திணை வரும்போது. நிலைமொழி உயர்திணையாக இருந்தால் வல்லினம் மிகக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இரு பெயரொட்டு பண்பு தொகையில் மிகும். இரு பெயரொட்டு பண்பு தொகைன்றது என்னென்னா ஒரு பொதுப்பெயர் ஒரு சிறப்பு பெயர் இருக்கும், அதுதான் இரு பெயரொட்டு பண்பு தொகை. இலக்கண குறிப்பு பாருங்கள், அதில் எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவாக கொடுத்துருப்பேன். அதெல்லாம் தெரிஞ்சாவே இது எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடலாம். இப்போ பாருங்கள் மல்லிகைப்பூ, மல்லிகைன்றது பூன்றது வந்து பொதுப்பெயர், எல்லா பூவும் பூன்னு சொல்லுவோம். ஆனால் மல்லிகைப்பூ மட்டும்தான் மல்லிகைன்னு சொல்லுவோம். பூவிலே இது வெரைட்டி ஸ்பெஷல். அது மாதிரி இருக்கிறது தான் வந்து இரு பெயரொட்டு. மல்லிகைன்றது ஒரு பெயர், பூன்றது ஒரு பெயர், 2 பெயர் ஒட்டின்னுங்கிறது இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரை திங்கள், சித்திரைன்றது ஒன்று, திங்கள்ன்றது ஒன்று, அதனால் 2 பெயர், அதனால் இது மாதிரி வர்றது இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னுவாங்க. இது மாதிரி வர்றதுலலாம் புள்ளி வரும். இங்கே திங்கள் தீ வரிசை வர்றதுனால இத்து, பூ வரிசை வர்றதுனால இப்பு. இப்போ இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகவும், பெயரெச்சத்தில் மிகாதுன்னு பார்த்தோம். அது மாதிரி ஒவ்வொன்றும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் வினைத்தொகையில் மிகாது. அங்கே என்ன பார்த்தோம், அகர இகரம் வந்துச்சுன்னா மிகுன்னு பார்த்தோம் இல்லையா. அகர இகர ஈற்று இதில் வந்து பாருங்கள் அகர இகர ஈற்று வினையச்சத்தின் பின் மிகுன்னு தான் ஆடச் சொன்னார் ஓடி போனார்னு சொன்னோம். ஆனால் இங்கே வந்து வினைத்தொகையில் மிகாது. இங்கே வந்து படி என்ற முடிய வினையச்சத்தில் மிகாது. அங்கே பார்த்திங்கன்னா அகர இகர ஈற்று வினையச்சத்தில் மிகுன்னு பார்த்தோம். இங்கே படி என்ற முடியும் வினையச்சத்தின் பின் மிகாது அப்படின்னு பார்த்தோம். நிலைமொழி உயர்திணையாக இருந்தால் மிகாது. வினைத்தொகை, அதாவது இலக்கண குறிப்பில் நான் சொன்னேன் இல்லையா, குடி தண்ணீர் 3 காலமும் உள்ளே மறைச்சி வச்சுருக்கோம். வளர்பிறை, வளர்ந்த பிறை, வளர்கின்ற பிறை, வளரும் பிறை. அது மாதிரி இது மாதிரி வினைத்தொகையாக எது எது வருதோ இதுக்கு இலக்கண குறிப்பு தெரியும் உங்களுக்கு, அப்போ ரொம்ப ஈஸியாகும். இதில் வந்து இலக்கண குறிப்பு வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். இதில் எதுவுமே வந்து வல்லினம் மிகாது, வினைத்தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் மிகு இடம் எல்லாமே சொல்லியாச்சு, கம்பேர் பண்ணி மிகா இடமும் சொல்லிட்டேன். இப்போ கொஞ்சம் மிகா இடம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அது சொல்லிடணும் பாருங்கள். அடுக்கு தொடரில் வல்லினம் மிகாது. பார் பார், ஓடு ஓடு அது மாதிரி வரப்போ இரட்டை கிழிவு சல சல மட மட தர தர இது மாதிரிலாம் இரட்டை கிழிவு வருது இல்லையா, அதுலேயும் வல்லினம் மிகாது. கல் விகுதி அக்ரிணை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. அக்ரிணை கல் விகுதி, கல்னாவே அக்ரிணில் தான் வரும். கருத்துக்கள் பொருள்கள் வாழ்த்துக்கள், அப்போ வந்து வாழ்த்துக்கள் பொருள்கள் கருத்துக்கள் அப்படி இக்கு பொருட்கள்னு இல்லு வந்து இட்டால் கூட மாறும், ஆனால் இக்கு வராது.
அதாவது வல்லினம் மிகாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பைகள் கைகள் இது பார்த்திங்கன்னா ஐகார வரிசையில் வர உயிர்மெய் எழுத்து வந்து ஓரெழுத்து சொற்களாக இருந்துச்சுன்னா அது கூட கல்விகிதி சேரும்போது வல்லினம் மிகாது. இங்கே பாருங்கள், கைகள் பைகள் இங்கே சேரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஏன்னா கல்விகிதி சேர்றதுனால. அடுத்து வேற்றுமை தொகை வேற்றுமை விரி வல்லினம் மிகவும் மிகாதுங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்கும் உங்களுக்கு, அதனால் அது மட்டும் தனியாக கொண்டு வந்து இதில் சொல்லிகிட்ருக்கேன். வேற்றுமை வந்து மொத்தம் 8, 1வதுக்கும் 8வதுக்கும் உருபு கிடையாது. அதே மாதிரி வல்லினமும் மிகாது. ஒரு பேர் வந்து ஒரு செயல் வரும், அதுதான் வந்து எழுவாய் வேற்றுமை. அதுக்கடுத்தது கடைசி வந்து விழி வேற்றுமை, கூப்பிட்ற மாதிரி இருக்கும், அதுக்கும் உருபு கிடையாது. அதே மாதிரி வல்லினமும் மிகாது. காசா தாப்பா வந்து வறுமொழியில் வந்தால் கூட வல்லினம் மிகக்கூடாது. எழுவாய் வேற்றுமைக்கும் விழி வேற்றுமைக்கும் அது 2 விட்டுறீங்க. நடுவில் 7வது வேற்றுமை வந்து கண் வரும், அது பக்கத்துலேயும் வல்லினம் மிகாது, ஏன்னா அது புள்ளி எழுத்து. கண் அது பக்கத்தில் வரும்போது அதுவும் வல்லினம் மிகாது, அதுவும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 2ஆம் வேற்றுமையிலேருந்து எப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்கள். 2ஆம் வேற்றுமையில் வந்து தொகையில் வல்லினம் மிகாது. அதாவது கரும்பு தின்றான்னா ஐ மறைஞ்சிருக்கு, இது தொகை. இதில் வந்து வல்லினம் மிகாது, கரும்பு தின்றான் இத்து வரல பாருங்கள் இங்கே. அதே மாதிரி விரி அல்லது தொடர் ரெண்டும் ஒன்று தான். வேற்றுமை விரினாலும் ஒன்று தான், வேற்றுமை தொடர்னாலும் ஒன்று தான். இங்கே 2ஆம் வேற்றுமை தொடர் வந்து கரும்பை தின்றான், பை ஐ வந்து வெளிப்படையாக வந்துருச்சு, இப்பு கூட்டல் ஐ தான் பை, அதனால் வெளிப்படையாக கரும்பை வந்துருச்சு. இதில் வந்து இத்து வருது பாருங்கள், வல்லினம் மிக்கு வருது, கரும்பை தின்றான் அப்படின்னு வரணும். அதே மாதிரி 4ஆம் வேற்றுமைக்கும் அதே மாதிரி தான். வீடு சென்றான் தொகையில் வல்லினம் மிகல, வீட்டிற்கு சென்றான்க்கு வெளிப்படையாக தொடராக வரும்போது வல்லினம் மிக்கு வருது, இச்சு வந்துருச்சு பாருங்கள். 2க்கும் 4க்கும் ஒரே மாதிரி தான். தொகையில் வல்லினம் மிகாது, தொடரில் வல்லினம் வெளிப்படையாக வரும்போது வல்லினம் மிகும், ஐயும் கூவும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 6ஆம் வேற்றுமை வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது தொகையில் வல்லினம் மிகும், விரியில் வல்லினம் மிகாது. பாருங்கள், புலித்தோல் இத்து வருது, இங்கே வந்து புலியினது தோல்னு வெளிப்படையாக வரல, தொகையாக தான் இருக்குது. இங்கே தொகையாக இருக்கும்போது இத்து வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், புலியினது தோல்னு வரும்போது அது வந்து வெளிப்படையாக வந்துடுச்சு, தொடராக வந்துடுச்சு. தொடராக வரும்போது இங்கே வந்து வல்லினம் மிகலை, இத்து வரல. புரியுதா? 2ம் 4ம் ஒரு மாதிரி, தொகையில் மிகாது விரியில் மிகும். 6 வந்து அப்படியே ஆப்போசிட்டாக, தொகையில் மிகும் தொடர்லையும் மிகாது. ஆனால் இந்த 3, 5 என்னன்னா தொகையிலையும் மிகாது தொடர்லையும் மிகாது. தொகையிலையும் பாருங்கள் மிகாது, இங்கே கைத்தட்டு இத்து வராது, கையால் தட்டு இங்கே வந்து ஆள் வந்து இங்கேயும் இத்து வரல. அதே மாதிரி கரை பாய்ந்தான், கரையிலிருந்து பாய்ந்தான், 2த்துலையுமே வந்து இப்பவும் வரல, இங்கேயும் வரல இங்கேயும் வரல. அது மாதிரி 3, 5 வந்து தொகையிலையும் மிகாது தொடர்லையும் மிகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிவிட்டு முடிச்சிடுறேன். கொஸ்டின் பாருங்கள், 2025 குரூப் 4 டெஸ்ட்டில் கேட்ட கொஸ்டின் தான் இது. 11வது கொஸ்டின். கூற்று தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். காரணம் 2 சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது. இதுதான் இதுக்கு கொஸ்டின். இதில் பார்த்திங்கன்னா ஆன்சரு கூற்று சரி காரணம் தவறு, கூற்று தவறு காரணம் சரி, இப்படி கொடுத்துருக்காங்க. நமக்கு இது கூற்று சரியாக தவறான்னு தெரியணும். நீங்கள் அப்படியே சர்ச் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ஆன்சர் மட்டும்தான் இருக்கும், அதுக்கு சரியாக காரணம் இருக்காது. இப்போ அது காரணம் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து இந்த கூற்றும் காரணமும் சரியா இல்லையான்னு தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம வல்லினம் மிகா இடம் பார்த்தோம் இல்லையா, அதில் பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகாதுன்னு பார்த்தோம். இங்கே தந்த பலகை என்பது பெயரெச்சம், தந்த எச்சம் பலகை பெயரை கொண்டு முடியுதால் இது பெயரெச்சம், அதனால் இங்கே இப்பு வல்லினம் மிகுந்து வரக்கூடாது. ஆனால் அவங்க தந்த பலகையில் இப்பு வந்ததுனால தான் அது வந்து கொடுத்த பலகைன்னு பேர் இது பொருள் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது வந்து தவறு. அதனால் கூற்றும் தவறு காரணமும் தவறு. அதுதான் அதுக்கு சரியான விடை. கூற்று தவறு காரணம் தவறு. ஆனால் இது எழுதிட்டு வந்தவங்க கூட இதுதான் குறிச்சிருந்தாங்க, கூற்று சரி காரணம் சரின்னு. ஆனால் அது தப்பு, இதுதான் சரி. இது மாதிரி நமக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சால் தான் நம்ம சரியாக எழுத முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றில் சந்தி பிழையற்ற தொடரை தேர்க. இதில் பார்த்திங்கன்னா அங்கு இங்கு எங்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்தோம். இங்கே எதுலையுமே மிகலை, இங்கே மட்டும்தான் மிகுது. அதனால் அங்கு கேட்டுன்றது தான் இதுக்கு சரியான விடை. இதில் பரவாயில்ல, இதெல்லாம் கொடுக்கல, இது மட்டும் கொடுத்துருக்காங்க, அதனால் பிழையற்ற தொடர் ஒன்று தான் இதுதான் இருக்கும்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் வேறு ஏதாவது கலந்து கொடுத்தாங்கன்னா அப்போ குழப்பமாயிடும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும், அங்கு இங்கு எங்கு என்ற சொற்களின் பின் இது மட்டும்தான் சரியானது. இதெல்லாம் இக்கு வராததுனால இதெல்லாம் பிழையான தொடர், இதுதான் பிழையற்ற தொடர். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இது மாதிரி நிறைய பயன்படும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா நிறைய விளக்கமாக கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.